இன்றைக்கு ஏஎன்எஸ் அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புல தாவேகா ஒரு மாய உலகத்துல இருக்காங்க. கிராமப்புறங்கள்ல அவங்களுக்கு வந்து 4-5% ஓட்டு சதவீதம் தான் இருக்கு. அதனால அவங்க வந்து வெற்றி பெறது சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க கருத்து? இல்லை, அதாவது ஆளக்கூடிய இத்தனை ஆண்டுகளில் இத்தனை தேர்தலில் இந்த ஏஎன்எஸ் நிறுவனம் எத்தனை கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கு, அவர்கள் சொன்ன கருத்து கணிப்பில் எது உண்மையாக நடந்திருக்குன்றதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? ஏற்கனவே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கொடுத்த கருத்து கணிப்பெல்லாம் குப்பை தொட்டிக்கு போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? அப்படி வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்படி பார்த்தா இப்போ வந்து லயலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பை எடுத்துகிட்டு வந்தாங்களா, அதை பற்றி நம்ம விவாதிக்கணும். புரியுதுங்களா? தமிழக மக்கள் இன்றைக்கி மிகப்பெரிய மாற்றத்தை விரும்புகிறாங்கன்றது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. அது தலைவர் தளபதியாக தான் அவர்களுடைய அந்த மாற்றமாக தான் இருக்குது. அதை நோக்கி தான் இன்றைக்கி மக்கள் பயணமாக இருக்குது. இந்த 2 பேரும் ஆண்டது போதும், இனிமேல் அண்ணனுக்கு வழிவிடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களினுடைய மனநிலை இன்றைக்கி மாறிடுச்சு. ஓட்டுக்கு காசு வாங்கிக்கிட்டு போட வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை. காசை கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய அவல நிலையும் இல்லை. நேற்று திண்டுக்கல்லில் வேடசந்தூர் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற 2000 பேர் திரண்டு நிற்கிறாங்க. கடைசியாக பேசி முடிகிற வரைக்கும் ஆண்களும் பெண்களும் அங்கேருந்து கலையலை. அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடக்குது. ஒருத்தர் கூட 100 ரூபாய்க்கோ காசுக்காகவோ சாராயத்துக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ வாகன வசதியோ ஏற்பாடு செஞ்சு கொண்டு வந்த கூட்டம் அல்ல அந்த கூட்டம். தன்னெழுச்சியாக வரக்கூடியது. அப்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கே வேடசந்தூர்ன்ற ஒரு பகுதியில் ஒரு 2000 பேர் கூடுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. சென்னை போன்ற பெருநகரங்களில் கூடிட்டா அது தெரியாது இல்லையா? திருச்சி ஒரு மாநகரத்தில் கூடிட்டா தெரியாது, இல்லை மதுரையிலையோ கோயம்புத்தூர்லேயோ இன்னும் பல ஊர்களில் கூடிட்டா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் அவ்வளவு பேர் கூடுறாங்கன்னா இன்றைக்கி மக்கள் எவ்வளோ பெரிய தாக்கத்தில் இருக்கிறாங்கன்றதை இன்றைக்கி எடுத்துக்கொள்ள கிராமப்புறங்கள்லையும் தாவேக்கா நிச்சயமாக இருக்குது. அப்படி பார்த்தா இந்த ஏஎன்எஸ் ஒரு கருத்து கணிப்பு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கணும். அவர்கள் சொன்ன கருத்து கணிப்புகள் வந்து ஒரு 90%, 80%, ஒரு 70% பொருந்தும் வகையில் இருந்திருக்கும். அப்போ பல ஆண்டுகளாக நாங்கள் இந்த நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், எங்களுடைய கருத்து கணிப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிற அத்தனை பேரும் அதை கருத்து கணிப்புன்ற பேரில் ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க.